சிஸ்டம் முன்னாடி வேலை செய்கிறவங்க எல்லாரும் திடீர்னு ஒரு இடத்துல டென்ஷன் ஆவீங்க. அந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். சிஸ்டம் முன்னாடி உட்காந்து சீரியஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு 404 பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் வரும். அப்போ நம்மளுக்கு வர கோவத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இல்லை. ஆனால் இந்த 404 ஏன் வருது, ஏன் அது 404ன்னு வருது, 401 இல்லை 500ன்னு இல்லை, எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்குது, ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. பார்க்கலாமா? முதல்ல இந்த 404 எரர் ஏன் வருது? நம்ம ஒரு பேஜுக்கு போகிறோம், ஒரு விஷயம் அங்கே தேடுறோம். ஆனால் அந்த விஷயம் அங்கே இல்லை அப்படின்னா இந்த 404 எரர் தான் வரும். அதாவது தம்பி நீ தேடுற விஷயம் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லாமல் 404 எரர் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு நம்மளுக்கு காமிக்குது. கம்ப்யூட்டர் ஆரம்பித்த காலத்துலேருந்தே, இந்த கம்ப்யூட்டரை நம்ம உபயோகப்படுத்த ஆரம்பித்த காலத்துலேருந்தே இந்த மாதிரி ஏகப்பட்ட எரர்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஞாபகம் இருக்கா? விண்டோஸ் 95, 98 யூஸ் பண்ணும்போது எல்லாம் திடீர்னு ஸ்க்ரீன் முழுக்க ப்ளூ ஆகிடும். ப்ளூ ஸ்க்ரீன் ஆஃப் டெத், கிராஷ் ஆகிடுச்சு சிஸ்டம் அப்படின்னு மெசேஜ் வரும். அதை பார்க்கும்போதெல்லாம் நம்ம ஹார்ட் பீட் எங்கேயோ எகிரிடும்ல. அதே மாதிரி ஜென்ரல் ப்ரொடெக்ஷன் ஃபால்ட், இந்த எரர்லாம் நம்ம யூஸ் பண்ண காலத்தில் பெரிய தலைவலியாகவே இருந்திருக்கு. சரி, இப்போ முக்கியமான மேட்டருக்கு வருவோம். ஏன் இந்த 404ன்னு பேர் வந்துச்சு பார்த்துலாமா? இதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெஜண்ட் ஸ்டோரியே இருக்குது. 1980s எண்டில் ஸ்விட்சர்லாண்டில் CERN ஆய்வகத்தில் வேர்ல்ட் வைட் வெப் உருவாச்சு. அங்கே ஒரு பெரிய டேட்டா பேஸ் ரூம் இருந்துச்சா, அந்த ரூமோட நம்பர் தான் 404. இங்கே தான் விஞ்ஞானிகள்லாம் உட்காந்து டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்களாம். யாராவது தெரியாத இன்ஃபர்மேஷன், இல்லாத இன்ஃபர்மேஷன், தப்பான இன்ஃபர்மேஷனை கேட்டால் ரூம் நம்பர் 404ல் இது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த எரருக்கும் 404ன்னு பேர் வச்சதா சொல்லப்படுது. ஆனால் நிஜமான டெக்னிக்கல் ரீசன் என்னன்னு தெரியுமா? இது முழுக்க முழுக்க ஒரு லாஜிக். இன்டர்நெட் புரோட்டோகால் படி 4 அப்படின்ற நம்பர் எல்லாமே கிளைண்ட் எரர். அதில் 4வது வகை எரர் தான் 404. இந்த 404 இன்னும் விரிவாக பார்த்தோம் அப்படின்னா 4ன்றது நம்ம பக்கத்தில் இருக்க எரரை குறிக்குது, 0ன்றது ஸ்பெல் எரர் இல்லை டைப்போ எரர், இதை குறிக்குது. கடைசியில் இருக்க 4 நாட் ஃபவுண்ட் அப்படின்ற ஒரு எரரை குறிக்குது. 404 விட இன்னும் நிறைய எரர்ஸ் இருக்குது. 401 அன்ஆத்தரைஸ்ட் எரர், இங்கே உள்ள வர உனக்கு அனுமதி இல்லை. அதே மாதிரி 403 ஃபார்பிடன், இங்கே உள்ள வர உனக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்கிற எரர் இருக்குது. அதுக்கப்புறம் 500 இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்னு வந்தால் அந்த எரர் நம்ம சைடில் தப்பு இல்லை, வெப்சைட் வச்சிருக்கவங்க சைடில் ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் இது எல்லாத்தையும் விட இந்த 404 தான் உலக லெவலில் பாப்புலர் ஆயிடுச்சு. பல கம்பெனியில் இப்போ இந்த 404 எரரையே ரொம்ப க்ரியேட்டிவாலாம் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் தேடி பார்த்தோம், நீங்கள் கேட்டது இங்கே தொலைஞ்சு போச்சு, இந்த மாதிரியெல்லாம் இந்த 404 எரர் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்யூட்டர் வந்த காலத்தில் எந்த எரர் வந்தாலுமே நம்மளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், இந்த எரரை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனால் இப்போ இந்த எரர்ஸ்லாம் ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இனிமே உங்களுக்கு 404 எரர் வந்தா ஓகே, நம்ம தேடின விஷயம் அங்கே இல்லை போல, நம்ம சைடில் தான் ஏதோ தப்பு அப்படின்னு ஸ்கிப் பண்ணிடுங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட மீண்டும் சந்திக்கிறேன்.